சூப்பர் 4ல் பாகிஸ்தான். அட மானம் போறதை தடுத்துட்டானியா பாகிஸ்தான். 5 வீரர்கள் சேர்ந்து தானியா யுஏக்கு எதிராக ஜெயிச்சு கொடுத்துருக்கானுங்க. எப்படிடா சூப்பர் 4க்கு உள்ள வந்தாங்க? அதான் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போறேன். அப்போ பாகிஸ்தான் கடைசியில மானம் கெட்டு போறதுல இருந்து தப்பிச்சான். முதல்ல நான் உங்களுக்கு ஒரு ரிப்போர்ட்டை காட்டினேன்ல, எப்படி 90 நிமிஷத்துல பாய்காட்ல இருந்து சரண்டர் ஆகிற நிலைமைக்கு பாகிஸ்தான் போச்சுன்னு. அதுக்கு இது நல்லதா போச்சு. ஏன்னா ஒருவேளை அந்த மேட்ச் அவங்க ஆடலைன்னா இந்த சூப்பர் 4 ரேஸ்ல இருந்து வெளியே போயிருப்பான். இந்த ஆசியா கோப்பையை விட்டே வெளியே போயிருப்பான். மேட்சை ஆடி யுஏஇ அடிச்சு இப்போ பாகிஸ்தான் சூப்பர் 4க்கு வந்திருக்கு. அப்போ இந்த மாதிரி பாகிஸ்தான் தன்னோட மானத்தை அவனுங்களே காப்பாத்திட்டாங்க. இந்த மேட்ச்ல பாகிஸ்தான் முதல்ல பேட்டிங் ஆனிச்சு. போர்டுல 146 ரன்னுங்களை வச்சாங்க. பாகிஸ்தான் பக்கம் ஃபகர் ஜமான் ஒரு தரமான 50 அடிச்சான். 36 பந்துல தான் அந்த 50 போட்டான். அதுல 2 பவுண்டரி 3 சிக்ஸர் அடிச்சான். இதை தவிர கேப்டன் சலாம் ஆஹா பேட்ல இருந்து 20 ரன் கிடைச்சது. கடைசியில வந்து ஷாஹின் ஷா அஃப்ரிடி 14 பந்துல 200க்கும் மேலான ஸ்ட்ரைக் ரேட்ல 29 ரன் அவுட் ஆகாம போட்டு தள்ளினான். இந்த ரன்னுங்க தான் பாகிஸ்தானுக்கு ரொம்ப முக்கியமா போச்சு. ஏன்னா கடைசியில இந்த மேட்சை அவங்க ஜெயிச்சிட்டாங்க. யுஏயோட ஆரம்ப பேட்ஸ்மேன்கள் கொஞ்சம் தூரம் மேட்சை தூக்கி பிடிச்சாங்க. அலிஷான் 18 ரன் போட்டான். முகமது வசீம் 14 ரன் போட்டான். ராகுல் சோப்ரா 35 ரன் போட்டான். த்ரூ பராஷர் 20 ரன் போட்டான். ஆனா அதுக்கப்புறம் வந்த மற்ற பேட்ஸ்மேன் எல்லாம் வந்ததும் போனதுமா அனுச்சுங்க. கடைசியில பாகிஸ்தான் இந்த மேட்சை ஜெயிச்சான். இங்க நம்ம அபார் அகமதை பாராட்டி தான் ஆகணும். 4 ஓவர்ல சும்மா 13 ரன் தானியா கொடுத்தான். 2 விக்கெட்டையும் எடுத்தான். சாம் அயூப் 4 ஓவர்ல 18 ரன் கொடுத்தான். ஒரு விக்கெட் அவனுக்கு கிடைச்சது. இந்த அயூப் பையனை பேட்டிங்காக வச்சிருந்தாங்க. ஆனா பவுலிங்ல எல்லா மேட்ச்லயும் பாகிஸ்தானுக்காக நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கான். பேட்டிங்ல மறுபடியும் 0ல அவுட் ஆயிட்டான். ஆனா அட்லீஸ்ட் பவுலிங்ல 4 ஓவர்ல 18 ரன் தான் கொடுத்தான். ஒரு விக்கெட்டும் எடுத்தான். இதை தவிர கேப்டன் சல்மான் ஆகாவும் பவுலிங் போட்டான். அவனுக்கும் விக்கெட் கிடைச்சது. ஹாரிஸ் ரவுஃபுக்கும் விக்கெட் கிடைச்சது. ஷாஹின் ஷா அஃப்ரிடியும் கலக்கலான பவுலிங் போட்டான். மொத்தத்துல எல்லா பாகிஸ்தான் வீரர்களும் சேர்ந்து இந்த மேட்சை பாகிஸ்தானுக்கு ஜெயிச்சு டீம் இந்தியாவுக்கு அப்புறம் 2வது இடத்துல சூப்பர் 4ல கொண்டு வந்துட்டாங்க. அப்போ இப்போ சூப்பர் 4ல இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் உங்களுக்கு மறுபடியும் பார்க்க கிடைக்கலாம். எப்போ 21ஆம் தேதி 21 செப்டம்பர்ல A1 வெர்சஸ் A2 மேட்சா இந்தியாவும் பாகிஸ்தானும் மறுபடியும் மோதுவாங்க. இந்த ரிப்போர்ட்டை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.